நான் லியா. இது ஒரு மாமனிதரை பற்றிய கதை. அதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி. ஒரு கார் போய்கொண்டிருக்கிறது. அதில் 2 அம்மாக்கள், 2 மகள்கள் இருக்கிறார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு கார் ஒரு குளிர்பான கடையின் முன் இருக்கிறது. டிரைவர் சீட்டில் இருந்தவர் அம்மாவிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அவர் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் நீயும் ஒன்று வாங்கிக்கொள் என்று சொல்லி பணத்தை கொடுக்கிறார்கள். பணத்தை வாங்கி கொண்டவர் நேர ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறார். அவர் மொத்தம் எத்தனை ஐஸ்கிரீம் காரில் உள்ளவர்களுக்கும் இவருக்கும் சேர்த்து வாங்கியிருப்பார்? விடை கீழே. அந்த வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆசிரியர் ராமாயணத்தை பற்றி சுவாரஸ்யமாக பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் இலங்கை அரசன் ராவணனை பற்றி சொல்லும் பொழுது 10 தலைகளையும் 20 கைகளையும் உடையவன் ராவணன் என்றார். அப்பொழுது ஒரு மாணவன் எழுந்து, கால்கள் மட்டும் ஏன் 2? இன்னொரு மாணவன் எழுந்து, ஒரே ஒரு உணவு பாதை உள்ள ராவணனுக்கு 10 வாய்கினால் சாப்பிட்டால் தொண்டையில் டிராஃபிக் ஜாம் ஆகாதா? மூன்றாவது மாணவன், ஒருவேளை சீதா சம்மதித்து ராவனை திருமணம் செய்து கொள்வதா இருந்தால் வெட்டிங் ரிங்கை எந்த விரலில் போட்டிருப்பார்? அடுத்தவன் எழுந்தான், சாதாரணமாக ஒரு விமானம் இறங்கி ஏறுவதற்கு ஒரு பெரிய ரன்வே தேவைப்படும். அடர்ந்த காட்டு பகுதியில் இதுபோல் எதுவும் இல்லாமல் ஒரு விமானம் லேண்ட் ஆகி சீதாவை தூக்கி கொண்டு பிறகு டேக் ஆஃப் செய்தது எப்படி? அடுத்தவன் எழுந்தான், சஞ்சீவி மலையையே அனாவசியமாக கொண்டு வந்த அனுமான் ராமன் லட்சுமணன் இருவரையும் தன் 2 கைகளில் ஏந்து கொண்டு இலங்கையில் விட்டிருக்கலாமே, எதுக்காக சிரமப்பட்டு அந்த பாலத்தை கொண்டிருக்க வேண்டும்? அடுத்தவன் எழுந்தான், ராவணன் குழந்தையாக இருந்திருக்கும்போது அவர் தாயார் எப்படி பால் விட்டிருப்பார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாத ஆசிரியர் கண்ணை மூடிக்கொண்டு, ஆபத் பாந்தவா அநாதை ரட்சகா, உலகநாதனே என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார். சிறிது நேரத்தில் கண் விழித்த ஆசிரியர் சொன்னார், புராணத்தில் உள்ளவை எல்லாத்தையும் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை, அவற்றை நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர ஆராயக்கூடாது. உட்காருங்கள் என்று சொல்லி மாணவர்களை அமைதிப்படுத்தினார். இப்பொழுது மாமனிதர். அந்த ஊர் அழகான சிறிய கிராமம். ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாத மனிதர்கள் உள்ள ஊர். இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர் என்று சொல்லலாம். உறவு என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லாத இளைஞன் தன்னுடைய வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பக்கத்து பட்டணத்தில் ஒரு தச்சு கூடத்தில் வேலை. காலையில் வேலைக்கு கிளம்பும் முன் அக்கம் பக்கத்தில் உள்ள முதியோர், முடியாதவர், இயலாதவர், இல்லாதவர் என்று எல்லார் வீட்டுக்கும் சென்று பட்டணத்திலிருந்து ஏதேனும் பொருள்கள் தேவைப்படுமா என்று கேட்டு தெரிந்து கொண்டு வேலைக்கு போவான். மாலையில் வேலை முடிந்து வரும் போது தனது கிடைத்த ஊதியத்துடன் அவர்களுக்கு வேண்டிய பொருள்களையும் இரவு சாப்பாட்டிற்கு தனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருவான். மறக்காமல் மற்றவர் இவனிடம்
கேட்டிருந்த பொருள்களை கொடுத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது சிலர் அவனுக்கு அந்த பொருளுக்கான பணத்தை கொடுப்பார்கள், அல்லது புன்னகையை பணமாக கொடுப்பார். இரண்டையும் சமமாக வாங்கி கொண்ட இளைஞன் வீட்டுக்கு வருவான். இரவு சமையலை முடிப்பான், பிறகு குளிப்பான், பிறகு இறைவனை வழிபடுவான். அதன் பிறகு சாப்பிட்டு முடித்த பின் மீதமுள்ள உணவை நாளை பகல் பொழுதிற்காக என்று வேறொரு பாத்திரத்தில் அவற்றை எடுத்து வைத்துவிட்டு பாத்திரங்கள் கழுவிய பின் படுக்கையில் விழுவான், தூங்கி போவான். இது அவனுடைய அன்றாட வழக்கம். இவன் அக்கம் பக்கத்துள்ள மனிதர்களுக்கு செய்யும் சேவை அந்த தெருவு, அடுத்த தெருவு, அதுக்கு அடுத்த தெருவு என்று ஊர் முழுவதும் பரக ஒவ்வொருவரும் அவனுக்காக வேண்டி காத்திருக்க தொடங்கினார்கள். ஒவ்வொரு கையில் ஒரு பெரிய பட்டியலும் பணமும் இருக்கும். இளைஞன் முகம் சுழிக்காமல் அவை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வேலைக்கு போவான். மாலையில் வேலை திரும்பி வரும்போது அந்தந்த பொருள்களை மறக்காமல் அவர்களுக்கு வாங்கி அவர்கள் வீட்டில் கொடுத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வருவான். பிறகு வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை பார்த்து முடித்த பின் உறங்கி போவான். இப்படியே சில காலம் சென்றிருந்தது. ஒரு நாள் அவனும் உறங்கி கொண்டிருந்த போது அவனுடைய வீட்டில் ஒரு பிரகாசமான ஒளியில் அவன் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். தனக்கு முன்னால் ஒரு பெரியவர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு குறிப்பேட்டில் எதையோ குறித்து கொண்டிருப்பதை கண்டான். திடுக்கிட்டு எழுந்த இளைஞன் அவரை வணங்கிய பிறகு தயக்கமான குரலில், ஐயா, நீங்கள் யார்? உங்களை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை என்று கேட்க அவர் சொன்னார், நான் இறைவனின் தூது. அப்படி என்றால் உங்கள் கையில் உள்ள குறிப்பேட்டுகளில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறீர்கள், அது என்ன அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், இந்த ஊரில் நல்லது பல செய்து இறைவனை அடைய விரும்பும் நேசமிக்கவர்களை பற்றிய பட்டியலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றார். இளைஞன் அவரிடம் தயங்கியபடி, இதில் என் பெயர் இருக்கிறதா என்று கேட்க அவர் இல்லை என்று கூறிவிட்டு மறைந்து போனார். இளைஞன் சோகத்திலும் கவலையிலும் சிறு தினம் உட்கார்ந்த பிறகு, நாம் இன்னும் செய்ய வேண்டியது ஏராளம், நாம் இன்னும் பக்குவப்படவில்லை என்று நினைத்து கொண்டு உறங்கி போனான். மறுநாள் காலை வழக்கம் போல அவன் எந்தவித சோர்வோ களைப்போ இல்லாமல் உற்சாகத்துடன் அவனுடைய வேலையை தொடர்ந்து செய்து வேண்டும் கொண்டான். நாட்கள் வாரங்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக. ஒரு நாள் அவன் உறங்கிக் கொண்டிருக்கும்போது மீண்டும் பிரகாசமான ஒளி. திடுக்கிட்டு எழுந்தவர் முன்னால் அந்த பெரியவர் உட்கார்ந்து ஏதோ தன்னுடைய குறிப்பேட்டில் எழுதி கொண்டிருந்தார். திடுக்கிட்டு எழுந்த நம் இளைஞன் அவருக்கு வணக்கம் கூறிவிட்டு நின்று கொண்டிருந்தான். அவன் தயங்கி நிற்பதை கண்ட பெரியவர், எதையோ கேட்க விரும்புகிறார், ஆனால் தயங்குகிறார். என்ன கேட்க வேண்டும்? தாராளமாக கேள் என்றார். அப்பொழுது அந்த இளைஞன் சொன்னான், இப்பொழுது நீங்கள் எழுதி கொண்டிருப்பது அன்றைய தினம் விடுபட்ட போனவர்களின் பட்டியல்தானே என்று. அவர் இல்லை என்று சொல்லிவிட்டு, இது வேறு. அப்படி என்றால் அன்று இறைவனை நேசிக்கும் அன்பர்களை பற்றி, இது இறைவனால் நேசிக்கப்படுவர்களை பற்றிய பட்டியல் இது என்று சொன்னார்.
இளைஞன் தயக்கத்துடன் கேட்டான், அப்படி இதிலாவது என் பெயர் இருக்கிறதா என்று. பெரியவர் சொன்னார், உன் பெயர்தான் இதில் முதலில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். மகிழ்ச்சியும் சாந்தமும் மிக்க அந்த இளைஞன் அதே சாந்தத்துடன் உறங்கி போனான். மறுநாள் அந்த ஊர் மக்கள் இவனுக்காக காத்திருந்து இவன் வராது போவதைக் கண்டு நண்பர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே அந்த இளைஞன் உறங்கிக் கொண்டிருந்தான். பக்கத்தில் ஒரு காகிதத்தில் இறைவனுக்கு நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த காகிதம் காற்றில் அங்கும் எங்கும் ஆடி அவனுக்கு விடை கொடுத்தது போல் இருந்தது. அவன் தூக்கத்திலேயே மறைந்து போனான். அந்த ஊர் மக்கள் சோகத்தில் ஆழ்ந்து போனார்கள். யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிக கௌரவமான முறையில் அந்த மனிதன் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டான். இப்பொழுதும் அந்த மனிதர்கள் சோகத்திலிருந்து மீளாமல் அந்த இளைஞன் தங்களை நாடி மீண்டும் வருவான் என்ற எண்ணத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த இளைஞன் திரும்ப வருவான். அப்பொழுது எங்கோ ஒரு தூரத்தில் ஒரு வானொலியில் பாட்டு கேட்டது. வாரி வாரி கொடுக்கும் பொழுது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் RRR, அதாவது ரெக்கமெண்ட், ரிப்ளை, ரெஸ்பாண்ட் செய்யவும். சென்ற கேள்விக்கான விடை மொத்தம் 3 ஐஸ்கிரீம்கள். அந்த காரில் இருந்தவர்களே 3 பேர் தான். ஒரு அம்மா, அதன் மகள், காரை ஓட்டி கொண்டிருந்தவர், அந்த மகள். ஆக இந்த காரில் இருந்தவர்கள் 3 பேர். வாங்கி வந்த ஐஸ்கிரீம் 3. மீண்டும் சந்திப்போம். நன்றி.